அன்பு தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனல் கண்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, பேசாத காதல் பேசுமா. இது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு எடுத்துக்கலாம், இல்லை காதலே இன்னும் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நான் செட்டில் ஆகிக்கிறேன். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட எனர்ஜி என்ன. பேசாத காதல் பேசுமா. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து காதலே இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிற சூழ்நிலையாக கூட இருக்கலாம். கலெக்டிவோட காதல் பேசுமா. பேசாத காதல் பேசுமா. உன் பதில் வேண்டி யுகம் பல தாண்டி உன் மதம் கொண்டு காத்திருப்பேனோ. உன் இரு பார்வை விழுகின்ற தொலைவில் வாழ்கின்ற யோகம் நான் அடைவேனோ. வழிபோக்கன் வாழ்வில் நிழலாக வருகிறாய், நான் கேட்கும் முன்னே இலைப்பார தருகிறார். வா, ஸோ கண்டிப்பாக வரும், பட் கொஞ்சம் தயக்கம் அவங்கக்கிட்ட இருக்கலாம். அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். உங்கள் பதிலுக்காக, அவங்க கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதிலுக்காக பல யுகம் தாண்டி வருவேன்னு சொல்கிறாங்க, பல யுகமாக காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. உங்கள் கண் பார்வையில் விழற, அதாவது உங்கள் கண் பார்வைக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கைக்காக ஒரு யோகம் அவங்களுக்கு கிடைக்குமா. அந்த உங்கள் கண் பார்வையில் வாழ்கிற அந்த யோகம் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், மேபி வழிபோக்கன். அந்த மாதிரி வழிபோக்கனோட வாழ்வில் நீங்கள் ஒரு இட்ஸ் லைக் நிழலாக வர்றீங்க. அவங்க எங்கே போனாலும் இருக்கீங்க. இட்ஸ் லைக் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க நினைக்கிற விஷயங்களை செஞ்சு தரீங்க. இட்ஸ் லைக் யூ டிட் சம்திங் வெரி ஸ்பெஷல். அவங்களோட இதயத்தை தொற்றுருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு காண்டாக்ட் வரும். இட்ஸ் லைக் அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் ஓ மை காட், சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த சாங் வந்து ஒரு முறை என்ன பார்த்து உன் ஓரை கண்ணால் பேசு, நீ நெருங்கி வந்தால் காதல் வாசம் என் உசிறு மொத்தம் உன்னை பேசும், உரசாத உசிரத்தான் உரசாத. இட்ஸ் லைக் இது வந்து மூவி சாங் இல்லை, மறந்துட்டேன் என்ன சாங்னு. இட்ஸ் லைக் இது ஒரு ஆல்பம், ஆனால் ரொம்ப ஃபேமஸ் சாங் தான். ஸோ ரெண்டு பாட்டுமே வந்து நீங்கள் அருகாமையில் இருக்கிறத பற்றி பேசுது. இட்ஸ் லைக் தி லவ் யுவர் எனர்ஜி. அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க என்ன சொல்கிறது, அவங்க மனசு அப்படியே உருக்கிடுச்சு. நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம், தி மெல்டட். இது அதை விட பியூட்டிஃபுல்லான சாங். பாட்டம் டெக்கில் நான் உன் அழகினிலே தெய்வம் உணர்கிறேன், உந்தன் அருகினிலே நான் என்னை உணர்கிறேன், உன் முகம் தாண்டி மனம் சென்று உன்னை பார்த்தால். உங்கள் அழகுனா உங்களோட ஃபிசிக்கை பார்த்து அவங்க அட்ராக்ஷன், அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லை, உங்கள் அழகை பார்க்கும்போது அவங்க தெய்வீகத்தை உணர்றேன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து உங்கள் அருகில் இருக்கும்போது அவங்களே ஃபீல் பண்ணாங்க. இட்ஸ் லைக் அலைவ், உயிரோடு இருக்கிறத வந்து உணர்றேன் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஓடிட்டே இருப்போம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும், வந்து தூங்குவோம், திரும்ப அது இட்ஸ் லைக் ரொட்டீன். ஆனால் உங்ககிட்ட இல்லைனா உங்கள் அருகாமையில், உங்கள் விழிப்பார்வையில், உங்கள் அந்த தொலைவில் இருக்கும்போது அவங்க அந்த வாழ்கிறதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு புரியுது. இட்ஸ் லைக் ஓ மை காட், இந்த மொமெண்ட் தான் நான் உயிரோட வாழ்கிறேன், இந்த மொமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இது வந்து நான் வாழ்கிறதுக்கான அர்த்தம் தருது அப்படின்ற மாதிரி கவிஞர் ஆகிட்டார் உங்கள் ஆள் இப்போது. ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை தொட்டிருக்கு, அது என்னென்னு தெரியல. ஸோ நீங்கள் மேபி உங்களை அறியாமல் கூட அதை பண்ணியிருக்கலாம், பட் அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அழகாக சொல்லிட்டாங்க அவங்க வழிபோக்கன். நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு பண்ணுற உதவி வந்து நம்ம இட்ஸ் லைக் ஐ ரிமெம்பர் ஒன் இன்சிடெண்ட். நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு பண்ணுற உதவி வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஞாபகமாக வச்சுருப்போம் அப்படிங்கிறதுக்கு. இட்ஸ் லைக் நான் 2 வீலரில் ரோடு க்ராஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கார் எதுவுமே நிற்கவே இல்லை. இட்ஸ் லைக் எனக்கு பெட்ரோல் போட்டே ஆகணும், என்னால் வண்டி மூவ் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ட்ரை சுச்சுவேஷன். ஆனால் ஒரு கார் வந்து ரோடை பிளாக் பண்ணி எனக்கு விட்டுட்டு நான் போனதுக்கப்புறம் எல்லா காரையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனாங்க. இட்ஸ் லைக் தட் மொமெண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். இட்ஸ் லைக் இது ரொம்ப வருஷம் ஆச்சு, இட்ஸ் லைக் 4-5 years, பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் இன்சிடெண்ட். அந்த மாதிரி
இட்ஸ் லைக் ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை தொட்டுருச்சு, நீங்கள் பண்ண ஒரு கம்பேஷனேட் திங். சரி, என்ன பண்ணீங்களோ உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் தெரியும். பட் காதலில் கம்யூனிகேஷன் வர்றது கண்டிப்பாக உறுதி. ப்ளீஸ் ப்ரெஸ். பேசாத காதல் பேசுமா? இங்கே ஓடி வருது குடுக்குடுன்னு. ஸ்ட்ரென்த் மேபி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ரிவர்ஸில் இருக்குது. மேபி அவங்க கொஞ்சம் பயப்படலாம். இல்லைனா இட்ஸ் லைக் பயம்னா லிட்ரலாக உங்களை பார்த்து பயந்து நடுங்கிறதில்ல. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து வரதுக்கு தயக்கம் இருக்கும். லெட் மீ கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. வை திஸ் ஏஞ்சல் ஆஃப், இல்லை இது வந்து காமிக் எனர்ஜி உங்கள் காதலை வந்து உடைக்க ஏதாவது உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் இன்டிமிடேட்டிங்னு சொல்லுவாங்க. உங்களை பயமுறுத்தி உங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணலாம். கிளாரிஃபை பண்ணிடலாம். ஏன்னா ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் பர்சனுக்கு இந்த தயக்கம் இருக்கா, தென் தே ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். அப்படி இருந்ததுன்னா அவங்க அதை உடச்சி வெளியில் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க சொல்லாத காதல் ரொம்ப நாள் நீடிக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். Why this card in reversal energy, spirits, please? Angel of strength. Oh, they love you so much. New beginning is there. They are manifesting you. அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து ரிவர்ஸில் வருது? ஓ மை காட், திஸ் பர்சன் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தே வாண்ட் டு ஈஸ் யூ. நீங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கீங்க. மேபி நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்ட்ராங்காக இருந்து, மேபி யூ ஆர் டயர்ட் ஆஃப் பீயிங் ஸ்ட்ராங். அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிறது வந்து அளவு கிடந்த காதல், அன்பு, பேரன்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. உங்களோட பொறுமை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் செய்கிறதில்ல. அதே சமயம் வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. ரொம்ப புரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை தொட்டிருக்கு. அவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நீ இனிமேல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, பி ஃப்ரீ, ஐ எம் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை வந்து பாதுகாக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே பேசுகிறேன், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. என்னன்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக போராடி நீங்கள் வந்து போராளியாகவே மாறி இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களோட காதல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ இனிமேல் அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து இனிமேல் வந்து நிம்மதியாரு, இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற அப்படின்ற. ஏன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் பவுண்ட்ரி வச்சுருப்பீங்க, யாரும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. இல்லைனா வந்து இட்ஸ் லைக் ரொம்ப செக்யூர்டாக இருப்பீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஃப்ரீயாக இரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவதை. பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ் ஏஞ்சலுக்கு, ஓ மை காட், கண்டிப்பாக காமிக் எனர்ஜி பொறாமல் இருக்குது இங்கே. நான் பொறாமை கிளியராக பார்க்குறேன். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அவங்க உடைக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காதல் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காதலை வந்து கவுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட காதல் வந்து அளவிட முடியாதது. காதல் ஒரு வரையறைக்குள்ளே நான் இவ்வளோ தான் அவங்க நேசிக்கிறேன்னு சொல்கிறத விட ஜாஸ்தி நேசிக்கிறாங்க. காதல் கடலளவு இருக்குது. ஏன்னா கிங் ஆஃப் கப்ஸ்னால் உண்மையிலே கடலளவு காதல் இருக்க ஒரு மனிதன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை பார்க்குற இந்த சாங்கில் வந்து அதே விஷயத்த தான் அவங்களும் சொல்கிறாங்க. உங்கள் கண் பார்வைக்குள்ளே இருக்க அந்த நொடி, உங்கள் கண்களில் அவங்க பார்க்குற அந்த காதல், அந்த அன்பு, இது வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, காமம் கலக்காத தூய அன்பை உங்கள் கண்களில் அவங்க பார்க்குறாங்க. இல்லைனா வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு குழந்தைய பார்த்தா நம்ம கண்கள் எப்படி கனிந்து போகும், அந்த இன்னசென்ஸ், அந்த ஒரு அறியாமை, உங்கள் சோலோட அந்த என்ன சொல்கிறது எசன்ஸ்,
அதோட உண்மை தன்மையை வந்து அவங்க உங்கள் கண்களில் பார்க்குறாங்க. அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்க உங்களுக்கு வந்து சில விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்களை அதை காதலை கொடுக்கணும், ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு நட்பு. இது வந்து கண்டிப்பாக இந்த ஜென்மத்து காதல் மட்டும் கிடையாது. இது ஜென்ம ஜென்மத்த பந்தம். அதனால தான் அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியுது. உங்களோட விஷயங்களை அவங்களால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. உங்களை அவங்க வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணுங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் லைக் மேபி பிரபஞ்சத்துக்கிட்ட அவங்க சொல்லலாம், இல்லை கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம். உங்கள் வேண்டுதல் எங்கேயும் போக போகிறதில்ல, நிச்சயமாக பழிக்கும். நான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு ரிவர்சலில் வந்தோடனையும் நான் ஒரு நிமிஷம் நினச்சேன், மேபி இது காமிக் அட்டாக்காக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சனுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, அவங்க கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல போகிறதில்ல, இப்படி அப்படின்னு உங்களை வந்து குழப்பி விட போகிறதில்ல. இதுதான், நீ விட்டுடு, நீ ஃப்ரீயாக இரு, இனி வந்து என்னோடய அதாவது என்னோடய அரவணைப்புக்குள்ளே நீ வரும்போது உன்னை பாதுகாக்கிறது என்னோடய பொறுப்பு. ஸோ நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் நீ எவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ நிம்மதியாக இரு. அவங்க வந்து சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதுதான். உங்ககிட்ட வந்து இந்த காதலை சொல்லி உங்களை கையோடு கூட்டிகிட்டு போகிற அந்த தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க சரியான நேரத்தில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்ப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். நம்பிக்கையோடு இருங்க. அழகான காதல் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பிரஸ் 1 செகண்ட். பேசாத காதல் பேசுமா ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். குட் ஆட்டிடியூட். அவங்களுக்கு நல்ல மனநிலைமை இருக்குது, இல்லைனா எல்லாத்தையும் சரியாக பார்க்குற அந்த பார்வை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெசிலியன்ட். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி போகிறீங்க. அதனால தான் சச் அ ஸ்வீட் ஆர்ட் இந்த பர்சன். நீங்கள் ரெசிலியன்ட். ஏன்னா நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து கடந்து வந்து நீங்கள் வந்து இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங் தேவையில்லை காதல் வாழ்க்கைக்கு, ஃப்ரீயாக இரு இனிமே அப்படின்றாங்க. ஏன்னா உங்களோட ஏதோ ஒரு எண்ணம், பார்வை, நீங்கள் செஞ்ச ஒரு செயல் அவங்கள வந்து உங்களை பற்றி முழுசாக புரியறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கலாம். ரைட் ஆன் டார்கெட், ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், லக்கி கோ. ரைட் ஆன் டார்கெட். அவங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு தெரியும். ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். நீங்கள் ரொம்ப டெலிகேட்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப பட்டு போல் பூ மாதிரி, உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுருந்தா கூட இனிமேல் அவங்கக்கிட்ட போகும்போது, இல்லைனா அவங்க வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரியோ, இல்லை வந்து ஒரு ரோஜா செடி மாதிரியோ, தண்ணி ஊற்றலைனா வாடிடுவீங்க, கண்ணாடி ஜாகிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்களே தவிர உங்களை வந்து ஒரு அழகான பொம்மை மாதிரி தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, ஃப்ரீ ஆகிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பியூட்டிஃபுல் பர்சன் ஆக்சுவலி. ப்ளீஸ் பிரஸ். பேசாத காதல் பேசுமா கலெக்டிவோட காதல் வாழ்க்கை. You're the star. நீங்கள் தான் உங்களோட ஸ்டார். உங்களை நிச்சயமாக அவங்க வந்து மனுஷனாக, ஐ மீன் மனித பிறவியாக பார்க்கவே இல்லை. நீங்கள் ஒரு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தேவதை தான். அதில் வந்து அவங்களுக்கு எந்த மாற்றமுமே இல்லை. அவங்கள வந்து ரொம்ப அபூர்வமான பிறவியாக பார்க்குறாங்க. மூன் சீக்ரெட்ஸ், அதே மாதிரி இன்ட்யூஷன். உங்களை சுற்றி நிறைய, நீங்கள் வந்து ரொம்ப ஆழமான ஆள். உங்களை வந்து டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்கும். இது தப்பான விஷயமா சொல்ல. நீங்கள் ரொம்ப ஆழம். உங்களை புரிஞ்சுக்கிறது வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணால் தான் அது முடியும். பார்த்தனையும் இங்கே இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப யூ ஹேவ் டீப் நாலேஜ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க வந்து அட்மையர் பண்ணாங்க. இல்லைனா வந்து இந்த காதலை ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் பிரஸ். பேசாத காதல் பேசுமா கலெக்டிவோட. எஸ் எஸ். அவங்க வந்து காதல் கதை பேசுறதுக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. கமிட்மெண்ட், நியூ பிகினிங் இன் லவ் லைஃப். நிச்சயமாக காதல் வந்து உங்கள் கை கோத்துக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது.
ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது. பிரபஞ்சம் வந்து அதுக்கு ஒரு அழகான சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா டெம்பரன்ஸும் இருக்குது, 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. அவசரப்படாதீங்க, உங்கள் காதல் கை கூடும். 9 ஆஃப் கப்ஸ், மை காட், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். 2 பேருமே, நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி, 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நான் தலைகீழ வச்சிட்ருக்கேன். ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ், எகெயின் டிவைன் இன்டர்வென்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இதுலேயுமே வந்து பாட்டம் டெக் பார்த்தீங்கன்னா டிவைன் இன்டர்வென்ஷன். இது நியூ பிகினிங். பிரபஞ்சம் தரப்போகிற அந்த ஒரு அழகான காதல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போது, புது துளிர் வரப்போகுது. மேபி உங்களோட பாஸ்ட் எப்படி வேணால் இருக்கலாம், ஏன்னா அங்கே தான் இங்கே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இட்ஸ் லைக் அந்த ஈஸி எனர்ஜிக்கு, அந்த ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜிக்கு நீங்கள் வர முடியல. அந்த எனர்ஜியை கொண்டு வரதுக்கு தான் இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் மெயினாக வராங்க. இட்ஸ் லைக் அந்த குழந்தைத்தனத்தை, உங்களுக்குள்ளே அந்த குழந்தைத்தனத்தை அவங்க பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ இன்னசென்ட். அதை அவங்களால பார்க்க முடியுது உங்கள் கண்கள் வழியாக. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக விட்டு கொடுக்குறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது அவங்கள வந்து எங்கேயோ போய் டச் பண்ணுது. இட்ஸ் லைக் அவங்க மனசோட சாஃப்ட் ஸ்பாட்டை போய் அழகாக தொட்டுட்டு வருது. இட்ஸ் லைக் பொத்துன்னு விழுந்துடுறாங்க, இவளை எங்கே இருந்துட்டா பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஸோ அகெயின் ஏஸ் ஆஃப் கப்ஸ், டிவைன் இன்டர்வென்ஷன். திஸ் இஸ் டிவைன் லவ் ஃபார் ஷியோர். இது அழகான காதல், தெய்வீக காதல், அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் குழப்பிக்காமல், டென்ஷன் ஆகாமல், ஃப்ரீயாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, முடிவு எடுக்க போகிறது கடவுள் தான். அதனால் கடவுள்கிட்ட விட்டுருங்க. பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க, எங்கள் கையில் இருக்குது உன்னோட புது வாழ்க்கை, நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்கிறாங்க. அதுதான் விஷயம். இங்கே கலெக்டிவோட காதல் பேசுமா ஸ்பிரிட்ஸ்? பேசாத காதல் பேசுமா? கேள்வி கேட்டால் தான் நீங்கள் ஸ்பிரிட்ஸ் பதில் சொல்கிறேங்கிறாங்க. இனிமேல் வந்து அவங்க பிளான் பண்ணி மட்டும் இருக்க போகிறதில்ல, டிசைட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல. அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அவங்க செம முடிவில் இருக்காங்க, கிளாரிட்டி இருக்குது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் எதை பற்றியும் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியான தருணத்தில் சரியான முடிவை நிச்சயம் அவங்க எடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. ப்ளீஸ் ப்ளீஸ், பேசாத காதல் பேசுமா? இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க உங்ககிட்ட வர நினைக்கிறாங்க, உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலகி போகிற எனர்ஜி, ஆனால் அது ரிவர்சல் எனர்ஜியில் வருது. ஸோ உங்களை விட்டு விலகி போகிறது, ஓ மை காட், என்னன்னா சச் அ ஸ்வீட் ஹார்ட். 4 ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பார்வைக்குள்ளே இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களோட நீங்கள் எப்படி உங்களை காமிச்சிப்பீங்க, இல்லைனா உங்களை எப்படி நீங்கள் வெளி உலகத்திற்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா, ரொம்ப உங்களை பார்த்தாலே தெரியும். இட்ஸ் லைக் ரொம்ப அழகாக, இல்லைனா வந்து ரொம்ப நீட்டாக இருப்பீங்க. ஏதோ ஒரு அழகான விஷயம் நீங்கள் வெளிக்கொணருவீங்க. உங்ககிட்டேருந்து அது வந்து எல்லாத்தாலேயும் உணர முடியும். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, அதே மாதிரி யார்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிற்காத அந்த ஒரு எனர்ஜி. ஸோ உங்கள் கண் பார்வைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஐ எம் ஸோ ஹாப்பி, உங்கள் கண் பார்வைக்குள்ளே இருக்கேன், நீ என்னை பார்க்குற, நான் உன்னை பார்க்க முடியுது, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க கண் பார்வையை விட்டு வெளியில் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்ப ஓடி வந்துடணும் உங்ககிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை பார்த்த அந்த நொடி தான் அவங்களோட நைட் டைம் பாஸ். அந்த பார்த்த நொடியை தான் அவங்க திரும்ப திரும்ப ஆசை போட்டுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் சச் அ பியூட்டிஃபுல் பர்சன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், நான் ஏன் பண்ணலை, வேகமாக அவங்க நோக்கி வர போகிறாங்க. ஸோ டோன்ட் வரி, இது வந்து ரொம்ப அழகான காதல் வாழ்க்கையாக மலரப்போகுது. அதனால் நீங்கள் குழப்பங்களையெல்லாம் விட்டுட்டு தெளிவாக இருங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சன் கார்ட், ஹாப்பினஸ். சேரியாட், வேகமாக இருக்கும் மூமெண்ட். 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி.
இந்த பர்சன் வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள உங்கள யார்கிட்டயாவது இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஜட்ஜ்மென்ட் கார்ட் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் சோர்ட்ஸ். அதனால தான் உங்களோட ஸ்ட்ரென்த். நீங்க ரொம்ப பார்த்துட்டீங்க. அவங்களுக்கு உங்களோட சூழ்நிலை ஏதோ ஒண்ணு புரியுது. ரொம்ப வேகமா வந்து உங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. மேபி உங்களோட பாஸ்ட் லைஃப் தெரியும்போது அவங்க இன்னுமே உங்க மேல அன்பு பொழியறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால உங்கள வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். இனிமே இவளுக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. நான் ரொம்ப அழகா பார்த்துப்பேன் இவள அப்படிங்கிற நான் ஃபெமினின் எனர்ஜியவா பேசுறேன். ஏன் அப்படின்னா, இங்க ஃபெமினின், மாஸ்குலின் 2 எனர்ஜியும் இருக்கு. ஸோ யூசுவலி நான் ஃபெமினினா பேஸ் பண்ணி தான் பேசுறது. அதுக்காக ஃபெமினினுக்கு தான் இந்த ரீடிங்கா இல்ல. மாஸ்குலினுக்கும் அது பொருந்தும். ஸோ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க உங்கள பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள கண் கலங்காம வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். அவ்வளோதான் விஷயம். டாட். அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீ வந்து ரொம்ப கார்டடா இருக்க தேவையில்ல. உன்னோட அடுத்த விஷயங்கள் பத்தி யோசிக்க தேவையில்ல. ஐ வில் டேக் கேர். யூ டோன்ட் வரி. ஜஸ்ட் பி ஹேப்பி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பேசாத காதல் பேசுமன்னு அவங்க ஒரு லவ் ஸ்டோரியே சொல்லிட்டாங்க. ஸோ நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். எப்போங்கிறதுல மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.